மிக நீளமான மேம்பாலமாக கருதப்படக்கூடிய ஜிடி நாயுடு மேம்பாலம், அதாவது 10 கிலோமீட்டர் தூரத்திலான இந்த மேம்பாலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்துடன் சோதனை முயற்சியாக இந்த மேம்பாலத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் வந்து சாலை விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களை வந்து உடனுக்குடன் படம் எடுத்து அவர்கள் அந்த மேம்பாலத்தை கடப்பதற்கு முன்பாகவே அங்க வைக்கப்பட்டுள்ள எல்இடி திரையில் வந்து எச்சரிக்கும் விதமாக அந்த புகைப்படங்கள் காண்பிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சோதனை முயற்சியாக நெடுஞ்சாலைத்துறை இந்த முயற்சியை மேற்கொண்டு வராங்க. விரைவில் இந்த சாப்ட்வேர் முழுவதும் வந்து சரி செய்யப்பட்டு சோதனை முயற்சி முடிந்தவுடன் போக்குவரத்து காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் இந்த மேம்பாலத்தின் மீது, அதாவது சீட் பெல்ட் அணியாமல் பயணிப்பவர்கள், தலைக்கவசம் அணியாமல் பயணிப்பவர்கள், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவர்கள், வேகத்தை, அதாவது அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட்டு அதிகமாக செல்பவர்களை உடனுக்குடன் வந்து படம் பிடித்து அவர்களை வந்து அவருக்கான அந்த அபராதம் வசூலிக்கும் முறையை வந்து மேற்கொள்ள இருக்காங்க. இது வாகன ஓட்டிகள் குறிப்பா வந்து சமூக ஆர்வலர் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ இந்த 10-15 நாளாவே வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு பார்த்தோம்னா வந்து ஸ்கிரீன்ல அந்த காருக்கெல்லாம் வந்து காட்டுதுங்க, சீட் பெல்ட் போடல அந்த மாதிரி இன்டிமேஷனால அதுலயே வந்து சொல்லுதுங்க. இது வந்து நல்லது தானுங்க. அது இருந்ததுன்னா வந்து நம்ம ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் தான். ஹெல்மெட் போடாதவங்க வந்து ஹெல்மெட் போட்டுக்குவாங்க. அதனால வந்து இது வச்சிருக்கிறதுனால வந்து நல்லா யூஸ் தாங்க. ஆனால் இது வந்து நல்லா வரவேற்புடையது தானுங்க. விபத்தை குறைக்கிறதுக்கு பெஸ்ட் இது. அதனால வந்து ஃபைன் போடுறது பெட்ரு. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க. அதனால வந்து ஃபைன் போடலாம். ஏன்னா அதுக்கு பயந்தாச்சும் அவங்க அந்த ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹெல்மெட் வந்து நம்மளோட உயிருக்கு அவசியம். அதனால அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால பெஸ்ட்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்ல இந்த மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய 44 சிசிடிவி கேமராக்களும் வந்து இந்த சாலை விதிமீறல்கள் மீதான அபராதத்துடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாநகரில் விபத்தை குறைப்பதற்கு இதுபோன்ற ஏஐ தொழில்நுட்பத்தின் கூடிய வசதிகளையும் செயல்முறைகளையும் வந்து கொண்டு வருவது மிகுந்த ஒரு ஆரோக்கியமானது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் கார்த்திக். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.